அரைக்கீரை கடையல் செய்யலாம். அரைக்கீரையை நன்னாயிட்டு மண்ணு போக அலம்பி அதோட நல்ல கட்டியுள்ள காம்பெல்லாம் களைஞ்சி வச்சுட்டு நன்னாயிட்டு அலம்பி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பருப்பு போட்டும் செய்யலாம், பருப்பு போடாமலும் செய்யலாம். இன்னைக்கு நமக்கு செடி பருப்பு போட்டு நமக்கு அரைக்கீரை கடையல் செய்யலாம். செடி பருப்பை வெள்ளத்துல போட்டிருக்கேன், வேக வைக்க போறேன். அப்ப அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன், நமக்கு வேக வச்சுக்கலாம். இன்னிட்டு வாங்க, ஒரு தக்காளி பழத்தை வெட்டி வச்சிருக்கேன், கொஞ்சம் வெளுத்துள்ளி வச்சிருக்கேன், பச்சை மிளகு 3 எண்ணம் வச்சிருக்கேன், ஒரு சின்ன பீஸு காயம் வச்சிருக்கேன். இந்த காயம் அதுல போட்டு வேகும்போது அது கரைஞ்சிக்கும். அப்ப இது கூடயே போட்டு நமக்கு அது வெந்துக்கலாம். இது நமக்கு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம், குண்டு போட்டுக்கலாம். 3 விசில் ஆயாச்சு. இனி நமக்கு இதை எடுக்கலாம். பருப்பு நன்னாயிட்டு வெந்தாச்சு, தக்காளி பழம் பச்சை மிளகு எல்லாம் வெந்திருக்கும். இனி இது கூட நமக்கு அரைக்கீரை கூட போட்டுக்கலாம். இனி கொஞ்சம் அரைக்கீரை இதுல போட்டுண்டாச்சு. இனி கொஞ்சம் உப்பு அதுல ஆവശ്யத்துக்குள்ள உப்பா போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இந்த கீரை வெந்து கழிஞ்சோம்னா அதுக்கு தாளிக்கண்டாமா, அப்ப அதுக்கு நான் இழுப்பச்சட்டியில எண்ணெய் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கடுகு வற்றல் மிளகும் போட்டு நமக்கு தாளிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. நான் சின்ன உள்ளி கொஞ்சம் கல்லுல போட்டு சாய்ச்சி வச்சிருக்கேன், இது இதுல வறுத்துக்கலாம். 3 விசில் கேட்டாச்சு, கீரை வெந்தாச்சு. நமக்கு இது எப்படி இருக்கு பார்க்கலாம். வெந்து குழஞ்சு இருக்கு. இது நமக்கு மசிக்கலாம். ஒரு மத்து வச்சு நன்னாயிட்டு மசிக்கிறேன். கீரை நல்லா மசிஞ்சு நல்லா மத்து வச்சு மசிச்சாச்சு. இனி நமக்கு இந்த பொரிஞ்ச உள்ளி இருக்கு தெரியுமா, கடுகெல்லாம் தாளிச்சு கொட்டினேன், அதை அப்படியே எடுத்து இதுல தட்டிக்கலாம். கீரை கடையில ஆயாச்சு. நமக்கு கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க.